ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பொங்கல் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் பொங்கல் எல்லாம் கொண்டாடினதே கிடையாது. நான் தூத்துக்குடி போனதுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கு வீட்டில் ஒரு பொங்கல் வைப்பேன், அவ்வளோதான். இந்த வருஷம் அதுவும் கிடையாது. என் வீட்டுக்காரருக்கு லீவு கிடைக்கல. பொதுவாக எந்த செலிப்ரேஷனும் என் ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன். பொங்கல் செய்கிறதுக்காக வாங்கி வச்ச பச்சரிசி, சர்க்கரை எல்லாம் அப்படியே இருக்குது. என் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் தான் வைக்கணும். என் ஹஸ்பண்டோடைய ஒரு ஆன்டி பொண்ணுக்கு மேரேஜ். போகும்போதே இந்த நர்சரியில் நிறைய செடிகள் இருக்கிறத பார்த்துட்டு போனேன். வரும்போது ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜர்பரா எல்லாம் 250 ருபீஸ் சொன்னாங்க. நான் ஏற்கனவே 300 ருபீஸ் ரேட்டில் 2 ஜர்பரா வாங்கி வச்சது வரவே இல்லை. நமக்கு இந்த 60 ருபீஸ் ரேஞ்சில் உள்ள நாடன் ஜர்பரா தான் லாயக்கு. அப்புறம் 60 ரூபா ரேஞ்சில் 120 ரூபாய்க்கு 2 ஜெவந்தி செடி மட்டும் வாங்கிட்டு நானும் என் பையனும் வீடு கிளம்பிட்டோம். ஹாப்பி கார்டனிங்.